வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். ஒவ்வொரு ஆண்டுமே மே 1ஆம் தேதி உலகெங்கிலும் உள்ள நாடுகள் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றனர். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது தொழிலாளர்கள் என்றால் அது மிகையாகாது. தொழிலாளர்களின் முயற்சிகளை கொண்டாடுவதை காட்டிலும் இந்த நாள் தொழிலாளர்களின் உரிமைகளின் முக்கியத்துவத்தையும் நியாயமான வேலைவாய்ப்பு நடைமுறைகளின் அவசியத்தையும் நினைவூட்டுகின்றது. சர்வதேச தொழிலாளர் தினம் என்பது போராட்டம் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். 139வது சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை மூட உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வழியை மூடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேதின கூட்டங்கள் இடம்பெறும் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மதுபான சாலைகள் இன்று மூடப்படுகின்றன. எனினும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியுடன் இயங்கி வரும் விடுதிகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தாது என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் தங்களின் பேரணி மற்றும் கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் மேதின பேரணிகள், கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பெரும்பான்மை மக்கள் வாழும் பிரதேசத்தில் காட்டு யானை பிரச்சினை என்று தமிழ் மக்கள் வாழும் பிரதேசமான வாகரை பகுதியினூடாக காட்டு யானைகளை அனுப்ப மகாவலி அதிகார சபை முயல்கின்றது. அதனை நாம் தற்பொழுது தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். இன்றைய தினம் மட்டக்களப்பு வெள்ளாவளி போராதீவு பற்று காக்காச்சிவட்டை கிராமத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் பரபரப்பை கூட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கலந்து கொண்டார். நடத்திக் கொண்டிருக்கின்ற அழகின் தரங்களை ஆலோசனை மனிதனையும் இந்த வரவேற்புரையில் வரவேற்கின்றோம். என்னோட இதுக்கு உதாரணம் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய போரதீவு பற்று பிரதேச சபையின் காக்காட்சி வட்டை மற்றும் ஏனைய கிராமங்களை உள்ளடக்கிய இந்த வட்டாரத்திலே போட்டி போடும் எங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்கும் வகையாக ஏற்பாடு செய்து நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் ஆன்மீக அதிதிகளுக்கும் அத்தோடு நிகழ்வினுடைய தலைவர் அவர்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய இந்த வட்டாரங்களினுடைய தலைவர் அண்ணன் சின்னவன் அவர்களுக்கும் அத்தோடு எங்களுடைய வட்டாரத்தினை வெற்றி வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் அண்ணன் வரதன் அவர்களுக்கும் சகோதரர் பிரதீப் அவர்களுக்கும் அயல் கிராமங்களிலே அயல் வட்டாரங்களிலே போட்டி போடும் வேட்பாளர்கள் அத்தோடு இந்த கிராமத்திலே இருக்கும் பெரியோர்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய போரதீவு பற்று பிரதேசனுடைய தலைவர் சகோதரர் துஷ்யந்தன் அவர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுகிகரன் அவர்கள், இங்கே இணைய கிராமங்களில் இருந்து அறிய தந்திருக்கும் அதிதிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ற அனைவரும் பார்த்தால் கிட்டத்தட்ட போரதீவு பற்றிலே இருக்கிற ஒரு பிரதேச மட்ட அபிவிருத்திகள் கூட்டம் இல்லாட்டி பிரதேச மட்டத்துக்கான ஒரு விவசாய கூட்டம் போல இருக்கிறால் இந்த போரதீவு பற்றிலே இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறார்கள். போரதீவு பட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களும் இருக்கிற எல்லா முக்கியமான தலைவர்களும் இந்த கிராமத்தில் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய பரப்புரை கூட்டங்களுக்கு அங்கால போக தேவையில்லை, இதோட முடிச்சிடலாம். போரதீவு பட்டுக்கான கூட்டங்கள் என்னென்றால் அது விளான் தோட்டம் வேணுமா, விவேகானந்தபுரம் வேணுமா, வேத்துச்சேன வேணுமா, பிலாலி வெம்பு வேணுமா, பொருளாமம் வேணுமா, சின்னவத்த வேணுமா, எல்லா இடத்தையும் நான் சில கிராமங்களை சொல்றேன்டால் எங்கட போரதீவு இருக்கிற எல்லா கிராமங்களையும் சொல்ல வேணும். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியுடைய வெற்றி இந்த போரதீவு பற்றிலே உறுதி செய்யப்படுத்தப்பட்ட வெற்றி என்றது இதை விட ஒன்றும் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம். இது போதும், எங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இங்க எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும்.
காக்காட்சி வட்டையை குடி தண்ணி கொண்டு வந்ததிலே எங்களுடைய புலியடி ஐயா இப்பயும் பேசிட்டு இருக்கிறார். இன்னும் 800 மீட்டர் கிட்ட புலியடி பிரதேசத்திலே 800 மீட்டருக்கு அதிகமாக பைப் லைன் செய்து முடிக்க வேண்டும் என்று எங்க செய்யறது? பிரதேச அபிவிருத்தி கூட்டம் இது வரைக்கும் ஒன்று கூட போடல. போரதீவு பட்டுக்கான பிரதேச அபிவிருத்தி கூட்டம் இந்த அரசாங்கம் அன்றகுமார் விசாராக 9ஆம் மாதம் ஜனாதிபதியானது இன்னும் போடல. அப்ப மக்களுடைய பிரச்சனை எங்க கேட்கிறது? யாரு அபிவிருத்தி கூட்டத்தை கழுத்தை பிடிச்சு கேட்கிறதா? நாங்கள் அப்படி செய்யல. அது ஜேவிபி காரன் கடத்த அதை செய்தது. காங்கிரஸ் கட்சி அஹிம்சை வழியில இருக்கிற கட்சி, நாங்க அப்படி கழுத்தை பிடிச்சு கேட்கலாம். தருமபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக விஸ்வமடு மாமிச வாணிபம் ஒன்றில் விற்பனை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட 50 கிலோவிற்கும் அதிகமான மாட்டு இறைச்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள மாட்டு இறைச்சியின் மக்கள் பாவனைக்கு உகந்தது அல்ல என்ற குற்றம் சாட்டில் சுகாதார பரிசோதகரின் சிபாரிசு மற்றும் கால்நடை வைத்தியரின் சிபாரிசு என்பவை இல்லாத காரணத்தினால் சந்தேக நபர் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். அன்று 1/5/2020 அன்று முற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்கு தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் பரநிருபசிங்கம் வரதராஜசிங்கம் இன்று ஜாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இது எனது உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு கருத்தரங்கைத்தான் நான் இதிலே முன்வைக்கின்றேன். யாழ் மாநகர சபை சம்பந்தமானது மாத்திரம் இன்று அறிவிக்கின்றேன். யாழ் மாநகர சபை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த விதமான ஒரு அபிவிருத்தியும் இல்லாமல் யாழ் மாநகர சபை இயங்குகின்றது. யாழ் மாநகர சபையிலே 2010ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்து நடந்த முதலாவது தேர்தல், அதற்கு பிறகு வந்த தேர்தல் 15ஆம் ஆண்டு வந்த தேர்தல், இன்றைக்கு 10 ஆண்டுகள் தேர்தல் நடந்து 2 ஆட்சிகள் நடைபெற்றன. 2 ஆட்சிகளிலுமே பாரிய பல கோடி ரூபா மோசடியான ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. காரணம், முன்பு 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு 5000 ரூபாயாக இருந்த ஒரு வரி 25,000 ரூபா ஆக பல மடங்காக வரிகளை மாநகர சபை கூட்டியது. அந்த மாநகர சபைக்கு மாத வருமானம் பல கோடி ரூபா வந்தும் யாழ்ப்பாண மாநகர சபையில் எந்த விதமான ஒரு வித்தியாசமோ எந்த விதமான ஒரு அபிவிருத்தியோ இன்று வரைக்கும் நடைபெறவில்லை. அதற்கு காரணம், அந்த பணம் எங்கே போகின்றது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை யார் சூறையாடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. எந்த கட்சிக்கும் நீங்கள் போகிறதால எந்த பலனும் பெற போகிறதில்லை. யாழ் மாநகர சபையை நாங்கள் ஒரு மிக சிறந்த ஒரு தலைநகரமாக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கனவு, யாழ் மாவட்டத்து மாநகர சபையை நாங்கள் மிக ஒரு சிறந்த ஒரு மாநகர சபை ஆக்கணும்னு சொன்னால் இதை நாங்கள் NPPக்கு தான் கொடுக்கணும். ஆனபடியால் உங்கள்கிட்ட தயவாக நான் போன முறையும் NPPக்கு வாக்களிங்கன்னு சொல்லி வாக்களித்து 3 ஆசனம் கிடைச்சது. மொத்தமாக 6 ஆசனம் கிடைச்சிருக்கு. இந்த முறையும் சொல்கிறேன், இந்த வாக்குகளை யாருக்கும் அளிக்க போகாதீங்க, எந்த பிரயோசனமும் இல்லை. அதனுடைய NPPக்கு தேசிய மக்கள் கட்சிக்கு இந்த வாக்குகளை அழியுங்கன்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கின 5 வருஷம் என்று சொல்லி உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன். நீங்கள் இந்த வாக்குகளை அவர்களுக்கு போடுங்க. உங்களிடமிருந்து நான் அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நாட்டின் உப்பின் விலை கிலோ 320 ரூபாவாக விலை அதிகரிப்பு வடமாகாண கருவாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிப்பு. வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அனராசா தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா, வடமாகாண கடற்றொழிலாளருடைய சமாசங்களினுடைய இணைப்பாளர். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடமாகாணத்தை பிரதிப்படுத்தி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள்
கருவாட்டினை வாழ்வாதாரமாக கொண்டு செயல்படுகின்ற பெண்கள் ஏனைய மீனவர்களுக்கு இன்று இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததற்கு பிற்பாடு உப்பு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய 1 கிலோ உப்பு விலையானது 320 ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறது. ஆனால் இலங்கையிலே சீனி 220 ரூபா, உப்பின் விலை 320 ரூபாக விற்கப்படுகிறது. ஆனால் இந்த மீன் கருவாட்டை உற்பத்தி செய்கிறவர்கள் இன்று வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கருவாடு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே இன்று கரையோரத்தை நம்பி வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் கருவாட்டு உற்பத்தியாளரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உப்புக்கு கூட இன்று 320 ரூபாய்க்கும் உப்பு இல்லாத சூழ்நிலையிலே எப்படி இந்த கருவாட்டினை செய்து சந்தையிலே விற்பனை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. கடந்த காலங்கள் கூட உப்புக்கு தட்டுப்பாடு வந்தாலும் அதிகரிக்கப்பட்ட விலையிலே உப்பு கிடைக்கவில்லை. ஆனால் மட்டுப்படுத்தின விலையிலே உப்பு கிடைத்தது. ஆனால் இந்த அரசாங்கத்திலே அதிகூடிய சில்லறை விலையாக 1 கிலோ உப்பு 320 ரூபா. இதனால் எங்களுடைய கருவாடு செய்கின்ற தொழிலாளர்கள், மீனவர்கள் மீனை சந்தைப்படுத்துவதிலே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை உள்வாங்கி பயணித்தல் தான் முன்னோக்கி செல்ல முடியும் என்பதை கூட்டுறவுத்துறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் வலியுறுத்தினார். மாகாணம் குறுத்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியீட்டத்தின் கீழ் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தால் அமைக்கப்பட்ட கொடிகாமம் பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் நவீன போத்தல்கள் அடைப்பு நிலையம் திறப்பு விழா இன்று புதன்கிழமை வரணி நாவற்கட்டில் அமைந்துள்ள கூட்டுறவு சங்கத்தின் நிலையத்தில் நடைபெற்றது. வரவேற்பதற்காக கொடிகாமம் பனைதனை வளாகத்தி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் நாவண்ணா கருணா அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு மாலை அணிவிப்பதற்காக நிர்வாக உறுப்பினர் கோவில் அழைத்து நிற்கிறோம். அன்போடு அழைத்து நிற்கிறோம். அங்கே சங்கத்தின் இலட்சணைகளோடு அந்த பொது முகாமையாளர் அவர்களை ஒரு போத்தல் கள்ளினை மதுசார உற்பத்திக்காக வழங்கும் போது அவர்களுக்கு கிடைக்கின்ற கொடுப்பனவு ஒரு 40 ரூபாய் மாத்திரமே. அதனால் அவர்கள் பாரியளவான நிதியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதனை குறைத்து அவர்களுக்கு ஒரு 100 ரூபாவது வழங்கக்கூடிய ஏற்பாட்டினை மேற்கொள்வதற்காகவே நாங்கள் இந்த கள்ளினை போத்தலில் அடைக்கின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே கடந்த ஆண்டு இந்த செயற்பாட்டிற்கான திட்ட முன்மொழிவு எங்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதனை ஆராய்ந்த எங்களுடைய மேலதிகாரிகள் உண்மையிலேயே அந்த ஒரு நாட்டின் உற்பத்திக்கு செயற்பாட்டுக்கு ஈடுபடுகின்ற சங்கத்தின் அங்கத்தவர்கள் சந்திக்கின்ற இழப்பை குறைப்பதற்கான ஒரு திட்ட முன்மொழிவு என்ற அடிப்படையிலே அதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த கள்ளை போத்தலில் அடைக்கின்ற செயற்பாடு மாத்திரமன்றி அதனோடு அந்த பொருட்களை கொண்டு சென்று விற்பதற்கான ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்வதற்காகவுமாக மொத்தமாக 20 மில்லியன் ரூபாவினை அரச நிதி மூலம் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருந்தார்கள். அதற்காக நான் உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அமைச்சின் செயலாளர், அதே போன்று பிரதம செயலாளர், கௌரவ ஆளுநர் ஆகியோருக்கு நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். இப்போ நவீன கருவிகள் வந்திருக்கு. அன்றைக்கு நாங்கள் கதைக்கின்ற பொழுது நாங்கள் சொன்னார்கள் கதைத்து கொண்டிருந்த வந்து கதைத்தவர் யாழ்ப்பாணத்தில் தான் நான் இந்தியாவுக்கு போனது என்று சொல்லி தான் ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொண்டது. நான் 7,000 ரூபாய் ஒன்று சொன்ன இலங்கை காசுக்கு தான் அதில் இதறி மேலே வரத்துக்கு போனான்னு சொன்ன
அந்த இயக்க கொண்டிருக்கிறேன். அப்போ அதை இனி நல்ல நவீன கருவிகளை நாங்களும் பார்த்து வருங்காலத்தில் அப்படி மாற்றினா இனி நாங்கள் சுகமாக தொழில் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த அதுகளை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண கூடுதலாக நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சார்பில் பங்குடாவெளி 14ஆம் வட்டாரத்திற்கான தேர்தல் பரப்புரை காரியாலயமானது வட்டார வேட்பாளர் சின்னத்தம்பி ராவிச்சந்திரன் தலைமையில் நேற்றைய தினம் பதுளை வீதி இலுப்படிச்சேனையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சிரேஷ்ட பிரதி தலைவர் நாகலிங்கம், திரவியம் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன், முற்போக்கு தமிழர் கழகத்தின் செயலாளர் யோகநாதன், ரோஸ்மன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு தேர்தல் பரப்புரை காரியாலயத்தினை திறந்து வைத்திருந்தனர். முதல் மாகாண சபையை கட்டி எழுப்பி அதுக்கு பிள்ளைய முதலமைச்சராய் அதனூடாக பாரி அபிவிருத்தி, அதுக்கு பிறகு கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அபிவிருத்தி. அதே போன்று நான் மத்திய அரசாங்கத்திலேயே நிறைய அபிவிருத்தி, வீதிகள், பாலங்கள், வீடுகள் எல்லாம் செய்தோம். அதே போல வியாழந்தரைக்கு எந்த பருவாங்கரைக்கு போனாலும் ஒரு மைதானத்துக்கு போனால் அவரோட பேர் சொல்லுவாங்க, 2ஆம் தளவு அங்கே வேலை செய்வார். அப்ப இப்படி நிறைய வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்திருக்கிறோம். அப்ப இந்த முறை இந்த வாய்ப்பை நீங்க இழந்துறாங்க. ஏன்னா கல பிரச்சனை உருவம் பயல் செய்யறதுக்காக எத்தனையோ பேர் பாவிக்கிற குளத்தை வந்து உடைக்கிறான். அன்றைக்கு 3 எம்பி மாதிரி அந்த இடத்துக்கு அப்ப என்ன நமக்கு தேர்தல் காலம் சொல்லுவாங்க, இந்த மேச்சத்திர பிரச்சனையை முடிச்சுட்டார், அந்த பிரச்சனை முடிச்சுட்டார், இந்த பிரச்சனை முடிச்சார். தேர்தல் வெண்ட உறவு அந்த பக்கமே போயில மயிலத்து மடுக்கணும். அந்த வாக்குறுதி மட்டும் கதைப்பான். இதுகளை நம்பி நான் வாக்களித்து அளித்து அதுக்காக தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டணி பண்றதை கொண்டு வந்தீங்க உங்களுக்கு. அப்ப அதை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்ப அதுக்காக நாங்க நல்ல ஒரு அத்திவாரத்தை போட்டு தந்திருக்கோம், எங்களோட மக்களை காப்பாற்றுறது. அப்ப அந்த வகையில பார்க்கக்குள்ள நீங்க இதுல விழிப்பாரிக்கணும், தவறான பிரச்சாரங்களை சும்மா எடுத்துடுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க. அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது. கிழக்குமான மக்கள் அதை உயர்ந்து செயல்படணும்ன்றதான் நான் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்ப அதுகளெல்லாம் வீசி அறிந்து விட்டு இதை எங்களோட கிராமத்தோடு இருக்கிற மக்கள், எங்களோட போராளிகள், தியாகங்களை அறிந்த ஆட்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள். அப்ப இவங்களை வெல்ல வச்சு நாங்க எங்களோட கௌரவங்களை நிலைநாட்டணும்ன்றதை உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொண்டு 10/4/2025 அன்று பலாலி வீதி திறக்கப்பட்ட நிலையில் அதனூடாக தனியார் பேருந்து சேவையை நடத்துவது தொடர்பில் 764 மற்றும் 769 வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடும் சங்கங்களுடனான கலந்துரையாடல் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்றது. 764 வழித்தடல் பேருந்து சேவையை பலாலி வீதியினூடாக காங்கேசன் துறை சந்தி வரையில் நடத்துவது என்று 769 வழித்தட பேருந்து சேவையை காங்கேசன் துறை வீதியினூடாக காங்கேசன் துறை சந்தி வரை நடத்துவது எனவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. குடும்பங்கள் கூட மயில்டி காரணம் இன்னும் பூவே இல்லை. உங்களுக்கு தெரிந்த சில இன்னும் கனவேர் வீடுகளை கட்டி போட்டுருக்கின்ற மொழிய இந்தியாவில் இருக்கணும். அதனால கலைமகள் ஸ்கூலில் படிக்கிறார்கள் கூட எனக்கு தெரியும் இதுக்கான இருக்கணும். சுண்ணா அந்த அம்பலவான அதுகளுக்கிட்ட முதிய அந்த பள்ளிக்கூடம் அதுதான் இயங்கினது. கலைமகள் வித்தியாலயம் இயங்கினது அந்த அம்பலவான விதிக்கிட்டாங்க. அது இனிய வாழ்வில் இருக்குது, அதுக்கிட்ட தான் இயங்கினது காணியில். அது பிறகு இப்போ அங்கே பள்ளிக்கூடம் கட்டின அப்புறம் அங்கே ஓட்டினோம். அந்த பிள்ளைகள் கூட அந்த குடும்பங்கள் அதில் படித்த பிள்ளைகள் இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகுது. ஆனால் குடும்பங்கள் இருக்கிறது அதெல்லாம் இருக்குது கூட அந்த அம்பலவாணர் வீதியாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகள் போகிறதுக்காக இப்போ பிரின்சிபல் ஒரு கடிதம் வந்து எனக்கு தலைவருக்கும் அனுப்பிட்டு வந்தது எனக்கும் வந்து கிடைச்சது இல்லை. அதில் உண்மையில் இருக்காது. நான் அந்த அதை சொல்லி எழுதினமோ எனக்கு தெரியாது, ஆனால் அதில் உண்மை இருக்குது. அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அது என்ன அந்த பிள்ளைகள் அங்கே என்ன அப்போ நீ இருந்தோடனே அந்த கதை கூட்டங்களோட கதைச்சு அப்போ அந்த நேரம் அப்போ அதை விட்டு கேட்கினோம் என்னென்னா அந்த தங்களுக்கு அந்த இதில் இருக்கிற பிள்ளைகள் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போகுது. அந்த ரெண்டாவது விஷயம் நானும் இப்போ தலைவரமாக இருந்த கதைச்சாங்கன்னா நான் என்னுடைய கருத்தையும் சொன்ன விலைக்கு என்னென்னா இன்னொன்று இருக்குது. இப்போ மயிலடிக்கணும் தெளிப்படை ஹாஸ்பிட்டலுக்கு வாழ்வதால் அவன் தெளிப்படை சந்தையில் இறங்கி நடந்தாலும் போகிறது கிட்ட, அங்கே வசவனான்லேருந்து வாழ்றது தூரம். அதையும் கொண்டே நாங்கள் பார்க்கலாம். தேவையான டைம்களுக்கு இந்த பஸ்ஸை விடலாம்னு நான் என்னோட கருத்து. தேவையான பள்ளிக்கூட டைம் விருத்து இல்லை, ஆனால் சில ஏற்பாடுகளுக்காக ரெண்டு ஓவியம் ஒத்துக்கொள்ள நீங்கள்லாம் 2 ஓவியம்
இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பஹல்கம் பகுதியில் 22/4/2025 அன்று 26 பொதுமக்கள் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தனர். இவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த நிலையில் அதில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவேதநாயகம் அவர்கள் பங்கேற்றார். கடந்த காலத்தில் மக்கள் செய்த தவறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்து எமது தமிழ் தேசிய இருப்பை அளித்து விடாது இந்த தேர்தலில் 5 கட்சிகள் கூட்டாக இணைந்து போட்டியிடுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ப. கஜதீபன் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்களும் அதை நம்புகிறோம். நிச்சயமாக அவர்கள் அதிலே தாங்கள் விட்ட தவறை உணர்ந்திருக்கின்றார்கள். இதிலே ஒரு தேர்தல் என்றால் ஆகவே அந்த அதே சின்னத்தில் தான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வட்டார வேட்பாளர் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நாள். ஆகவே அதில் வந்து சில சுயேட்சைகள் இருக்கலாம், சில கட்சி சார்பானவர் இருக்கலாம், அவங்களோட சொந்தம் அந்த மயம் இருக்கலாம். என்னென்று சொன்னால் ஒரே இடத்துக்குலாம் நாங்கள் ஒரு 10 பேர் போட்டி போட போயினோம், மாதான் அதுக்குள்ள இருக்கவும் போயினோம். அது எங்களுக்கு சில கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு போடுறதா இவனுக்கு போடுறதா, இல்லை வீட்டை சொல்லிடணும், அங்கே 2 போடுவேன் இங்கே 2 போடுவேன், இப்படி கதைக்கிற ஆட்களும் இருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இது நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி தெரிஞ்சுதான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர், ஒரு தமிழ் பொது வேட்பாளரோட நிறுத்தங்கள் இங்கே வந்திருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள், முக்கியமாக இந்த 2 வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுரேஷன் சொன்னார், தமிழ் மக்கள் தவறு செய்திருக்கின்றார்கள். ஜேவிபிக்கு வாக்களித்ததன் மூலம் வடகிழக்கில் ஏறக்குறைய வடகிழக்கு முழுக்கவே ஜேவிபி மிக அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தது. இதன் மூலம் அவர்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால், வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு என்று ஒரு இனப்பிரச்சனை கிடையாது, ஏனென்றால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி கூறவில்லை என்று சொல்லி இங்கு மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக அனுரகுமார இந்தியாவுக்கு சென்றிருந்த போது பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதை சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் இதிலே பெரிதாக தலையிட தேவையில்லை, நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமே அதை தீர்த்துக் கொள்கிறேன் என்று. இதை ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், தமிழ் மக்கள் ஒரு மிகப்பெரிய தவறு செய்த காரணத்தினால் கடந்த பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு அது ஒரு வசதியாக இன்று இருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் கதைக்கின்ற போது பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபிக்கு வாக்களித்த மக்கள் பலர் அவர்கள் நேர்மையாகவே சொல்லுகிறார்கள், கடந்த தேர்தலிலே நாங்கள் ஜேவிபிக்கு வாக்களித்திருந்தோம், நிச்சயமாக அதை தவறு செய்துவிட்டோம், இனி அப்படியான ஒரு தவறை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாங்களும் அதை நம்புகிறோம். நிச்சயமாக அவர்கள் அதிலே தாங்கள் விட்ட தவறை உணர்ந்திருக்கின்றார்கள். இதிலே ஒரு தேர்தல் என்றால் யாரோ வருவார் போவார். ஆனால் வடகிழக்கிலே நடைபெறக்கூடிய தேர்தல் என்றால் அதிலே கடந்த பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுக்கே வாக்களித்து வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய ஒரு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்த காரணத்தினால்தான் அந்த வாக்குகளை அளித்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மாத்திரம் ஒரு மாற்றம், அது என்ன மாற்றம் என்று அவர்களுக்கும் தெரியுமோ தெரியல, மாற்றம் என்று சொல்லி ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்கின்றோம் என்று. அந்த மாற்றம் என்ன மாற்றம் நடந்தது என்று கேட்டால் இவருக்குமே தெரியவில்லை. ஒரே விஷயம்தான், ஜேவிபி அவர்களும் இந்த இனவாத போக்கிலே செல்கின்றார்கள். ஒரு நியாயமான தீர்வை பற்றி பேசவில்லை. அனுரகுமார பாராளுமன்றத்தில் இருந்தபோது மிக தீவிரமாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்த்தார், அதை இல்லாமல் செய்வோம் என்றார். இப்படி பல விஷயங்கள் எங்களுடன் கதைக்கின்ற போது கூட பல விஷயங்களே தான் கட்டாயமாக ஒரு தீர்வு தருவோம் என்ற அடிப்படையிலேயே கதைத்து கொண்டே இருந்தார். பகிரங்கமாகவும் சொன்னார், பல விஷயங்களை தீர்ப்போம் என்று. தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்பு அவர்களும் எப்படி கடந்த காலத்து சிங்கள தேசிய கட்சிகள்
இருக்கின்றதோ அதே நிலையிலே இருக்கின்றார்கள். உண்மையிலே மக்களுக்காக தங்களை தியாகம் செய்து உருவாகிய கட்சிகள், தொடர்ந்தும் மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். மற்ற கட்சிகளும் அப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் 5 கட்சிகளாக பலமாக இருக்கின்றோம். அதை பலப்படுத்துவதன் மூலம் இன்னும் பலப்படுத்தலாம். மற்ற கட்சிகளும் ஒன்றாக சேருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கலாம். ஆகவே வருகின்ற 6ஆம் தேதி நீங்கள் எங்களுடைய கட்சியின் சின்னமாகிய சங்குக்கு வாக்கு அளித்து மிக பெரும்பான்மையான சபைகளை நாங்கள் கைப்பற்றக்கூடிய விதத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதன் மூலம் ஒரு செய்தியை கொடுப்பீர்கள். தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய நிலைப்பாட்டை விடமாட்டார்கள் என்பதை உலகுக்கும் இந்த தென்னிலங்கைக்கும் அந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சித்தார்த்தன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய புலட் கட்சி என்பது, டெலோ கட்சி என்பது விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஜனநாயக போராளிகள், இப்படியானவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று கூடித்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற இந்த எல்லா கட்சிகளுடைய கூட்டொண்டை உருவாக்கினோம். ஆனால் இந்த கூட்டுக்குள்ளே வருவதற்கு ஏனையோருக்கு விருப்பமில்லை, அல்லது ஏற்கனவே இருந்த தமிழ் தேசிய கூட்டன்னு சொல்லி இருந்ததில் இருந்து தான் தமிழரசு கட்சி வெளியேறி போனது. அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இந்த புதிய கூட்டை உருவாக்கினோம். எங்களுடைய அபிவிருத்திகளை நாங்களே செய்து கொள்வோம். அதுக்கு நீங்கள் கொழும்பில் இருந்து சிங்களாக்கள் வந்து எங்களுக்கு குடும்பி கட்டவும் தேவையில்லை, தோடு போடவும் தேவையில்லை, நாங்களே எங்களோட விஷயங்களை பார்த்துக்கொள்வோம் என்பது இன்னொரு விஷயம். ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் நிறைவேற்ற வேணுமாக இருந்தால் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சங்க சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர்கள், அதில் இங்கே 2 பேர் இருக்கணும், இந்த வட்டாரத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் இருக்கணும். ஆகவே உங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் மாத்திரமில்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏனையோர், ஆகவே உங்களுடைய சொந்தம் பந்தன் நண்பர்களுக்கும் சொல்லி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மன்னார் இலங்கை பொது போக்குவரத்து சாலையின் அவல நிலை தொடர்பில் ஆராய்வதற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை பொது போக்குவரத்து சபையின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் இன்றைய தினம் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது தாழ்வுபாடு பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்னார் போக்குவரத்து சாலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி மன்னார் போக்குவரத்து சாலையில் நிறுத்தப்பட்டு கவனிப்பின்றி நிலையில் காணப்பட்ட நிலையில் குறித்த வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் பல வருடங்களாக கொள்வனவு செய்யப்படாமையினால் இந்த நிலை என மன்னார் போக்குவரத்து சாலை தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் இருந்து பல தூதரக பகுதிகளுக்கான சேவை நீண்ட காலங்களாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கொழும்பு, கண்டி போன்ற தூர பகுதிகளுக்கு மிகவும் பழுதடைந்த பேருந்துகளை மன்னார் போக்குவரத்து சாலை பயன்படுத்தி வருகின்றமை சுட்டிக்காட்டப்பட்டது. உங்கள் ஊரில் இருந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு செல்வோரே உங்கள் ஊரை அபிவிருத்தி செய்வார்கள். உங்கள் ஊரில் இருந்து உங்கள் ஊரவனை சபைகளுக்கு அனுப்புங்கள் என தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலக்ஷன் தெரிவித்துள்ளார். தனது வழிகாட்டலில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் கைகோடாரி சின்னத்தில் சுயேட்சை குழுவில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து உருப்பிராய் பகுதிகளில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டார். மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு கிராமங்களில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தோம். நாங்கள் வெற்றி பெறுவோமாக இருந்தால் இந்த செல்வ உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒரே கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு உழைக்கும் மக்களே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய அரசியலும் அதிகாரத்தை பெறுவதிலும் உழைக்கும் மக்கள் பயன்படுத்திய தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச
தமது மேதின செய்தியில் தெரிவித்துள்ளார். அரசு, தனியார் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து உழைக்கும் வர்த்தகத்தின் பொருளாதார சக்திகளையும் வலுப்படுத்த அரசாங்கம் ஒரு முறையான வேலை திட்டத்தை தயாரித்துள்ளதுடன் நாட்டை தன்னிறைவு செய்வதில் முன்னணியில் இருக்கும் விவசாய சமூகத்தை வலுப்படுத்தவும் தயாராக உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலே இதனை குறிப்பிட்டுள்ளார். உரிய ஆயுதத்தால் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக லுணுகம்வெகர போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 67 வயதான அக்ரல்கோட லுணுகம்வெகர பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறந்தவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கெப் வண்டி மோட்டார் சைக்கிள் மீது மோதியதுடன் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் வீதியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு சந்தேக நபர் கெப் வண்டியை நிறுத்திவிட்டு காயமடைந்த நபரை அணுகி கோடாரியால் தாக்கி கொலை செய்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் கம்பாந்தோட்டை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி மற்றும் கெப் வண்டியுடன் 27 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லுணுகம்வெகர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சர்வதேச புவிசார் அரசியல் மற்றும் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்து ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராட இந்நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் உள்ள முட்டை விற்பனை நிலையத்தில் பாடசாலை உட்பட பலருக்கு பழுதடைந்த முட்டை விற்பனை செய்ததாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கையை நேற்று மாலை மேற்கொண்டனர். இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்களால் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முட்டைகளும் மீட்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் இயங்கி வரும் முட்டை விற்பனை நிலையத்தில் இருந்து பாடசாலை மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக வவுனியா பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைத்த 3 முறைப்பாடுகளை அடித்து குறித்த வர்த்தக நிலையம் மீது சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது பாவனைக்கு உதவாத முறையில் முட்டை விற்பனை செய்ததாக குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அதிகளவான முட்டைகளும் பொது சுகாதார பரிசோதகர்களால் கைப்பற்றப்பட்டன. உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 20ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 3646 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 182 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்து ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் 3038 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 608 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு வாழைச்சேனை புனானி பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கிய ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். இவர் நேற்றைய தினம் வயல் பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது காட்டு யானை தாக்கி காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து 3 கோடி ரூபாய் பெறுமதியான காணியொன்றினை விற்பனை செய்ததாக கூறப்படும் ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் அதிகாரி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கம்பகா கிரிந்தவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் அதிகாரி ஆவார்.
சந்தேக நபரான ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் அதிகாரி நுகேகொட நீதிமன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மிருகங்களை வேட்டையாடுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குருநாகல் பன்சியகம வெகராய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பன்சியகம வெகராய பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடையவர் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பில் அதே பிரதேசத்தில் வசிக்கும் 42 வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்.